அவரை புரியப்பா அவங்க நாங்க கேட்ட உடனே இந்த அண்ணியாக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் அறிய காடு முதல் தரமோ வரீங்களா போயிட்டு வந்தோன்றீங்க வேலை கட்டி இழுத்து கொண்டு போய் நாம் வணக்கம் பிரபலே எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாலதேவுக்கு போறோம். பாலதேவு பெருநாள், அதாவது பெருநாள் திருவிழா நடக்குது. அதை முன்னிட்டு நாங்கிட்டே போறோம். நாளைக்கு வந்து அங்க திருவிழா. அப்போ நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். குருநார் கடற்கரையில தான் போகிறோம், ஜட்டியில தான் போய்கொண்டிருக்கோம். எங்களுக்கு குருநாரில் இருக்கிற அண்ணா வந்து எல்லா போட்டும் போயிட்டுது. ஆனால் ஒரு அண்ணா வந்து எங்களுக்காண்டி தன்னை போட்டை ஐயாக்கி கூட்டிக்கிட்டு போகிறார், எடுத்து கூட்டிக்கிட்டு போகிறார். நாங்கள் முதல் போகிறோம்ன்றத வாங்க வாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். அது சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க அப்படி தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இதில் பாருங்கோ, போட் வந்து பழுதாக போய் கட்டி இழுத்துக்கொண்டு போயிடும். கடல் ஆட்டத்துக்கு வந்து தெரியுதில்லை, கட்டி இழுத்துக்கொண்டு போயிடும் அந்த போட்டை. கிட்டத்தட்ட 7 பாகம் தண்ணியா இந்த இடம். 7 பாகம்ட்டா கிட்டத்தட்ட ஒரு பாகம் 6 அடி. அவ்வளோ ஆழம் வருமான்னு சொல்லி நாங்க கூட இடத்தால வந்து போட்டோட கஷ்டம். ஆனால் மத்தியானத்துக்கு முதல் வந்து காற்று இல்லையா, அப்போ போட்டெல்லாம் ஓடினதா. பாப்போம் முதல் பாலதீவு வர அனுபவத்தையும் பார்ப்போம் அங்கே போய் எப்படின்னு. பாலதீவு கிட்ட வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம்
கப்பலில் போனவைகள் வேறு நாடுகளுக்கு. காட்டு கூட வக்கி போட்டு ஒரு படம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. பாருங்க, இவ்வளவு வந்து எங்களோட மக்கள் வந்து டென்ட் அடிச்சிருக்கணும் இந்த இடத்துல. டென்ட் அடிச்சு தான் எல்லாம் தங்கி இருக்கணும். கிட்டத்தட்ட போன திங்கக்கிழமையே வந்துட்டு இங்கே வந்துருந்து தங்கி இருக்கணும் வழி வர்றதுக்கு. கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாயின்ற சிலவளை எங்களோட கேமராக்குன்னு தெரியாது அவ்வளோ வடிவா. கிட்ட போய் பார்ப்போம். ஸ்ரீலங்கா நேவின்ற போட் வருது பாருங்க பாதுகாப்புக்கு. இதுகள் வந்து சரியான ஸ்பீடாக ஓடும். ஆனால் வந்து ஆக்களை கணக்க பேர் ஏற்ற இல்லாது. இது வந்து பாதுகாப்புக்காண்டி பாடுறது ரோந்து போட்டுகள். போட் சாகசம் இது அவன் வந்து புல் ஸ்பீட் இல்லை. அவன் புல் ஸ்பீட் இன்னும் நல்ல ஸ்பீட் அபோகமா இருக்கும். இது வந்து இப்போ கரையை வந்ததால அவன் வந்து கொஞ்சம் சிலவா வந்துருக்கீங்கன்னா சரியான ஸ்பீடாக வந்து கரைக்கு வந்துட்டோம். பாலதீவு கரைக்கு உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது, என்ன நடக்குது. வந்து உள்ளே போய் பார்ப்போம். சூரியன் வந்து மறையிற நேர மண்டலத்தில் வந்து இதில் நிற்கிறாங்கள போட்டுகள் மற்ற ஆக்கள் போட்டுகள் டென்ட்டுகள் உங்களுக்கு தெரியுதோன்னு தெரியல. கிட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. இதில் நிற்கிற எல்லாமே போட்டுகள் வந்து தங்கி நிற்கிது. திங்கக்கிழமையிலேருந்து இங்கே நிற்கிது போட்டுகள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் மக்கள் எங்களோட ஈழ மக்கள்லாம் ஃபுல்லாகவே வந்து இருக்கணும். இது வந்து மிகவும் பெருசாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா. எங்கள்கிட்ட கச்சா தெய்வம் படியும் அதே மாதிரி தான் இது பாலதெய்வம். கரையை நோக்கி சென்று கொண்டுள்ளோம். இல்லை நங்கூரம் மட்டும் தான் வச்சிருக்கேன். வேணா எல்லா போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். எல்லாருமே டென்ட் அடிச்சிருக்கணும். நம்மங்கிட்ட உறவுகள் வந்து முழு பேருமே டென்ட் அடிச்சிருக்கணும். போட்டை கொண்டு எங்கே பார்க் பண்ணுறான்னு தெரியாமல் அண்ணா நிற்கிறார். ஏன்டா கரையில் விட்டால் தான் எங்களை சேஃபாக ரக்கலாமண்டு. இங்கே பாருங்க அப்படியே போட்டில் பாருங்க ஃபுல்லாக ஊழ நிற்கிதண்டு. இப்போ வந்து போட்டை கரையில் போடுறதுக்கு போய் கொண்டிருக்கணும். ஏண்டா நாங்கள் இந்த உடுப்பாலையில் நினைஞ்சிட்டோம்னு சொல்லி அன்னையாக்கள் கரைக்கு கொண்டு போயினோம். உறவுகளை பாருங்கள் எல்லாம் கடற்கரையில் விளையாடி கொண்டிருக்கீங்க. இங்கே நிப்பாட்டிட்டு இப்போ போட்டை இழுத்து கொண்டு போகிற கரைக்கு. எவ்வளோ ஆழ்வம் பண்ணு பாருங்க இந்த கடல். இது பக்கத்தில் இருக்கு. ஆனால் இந்த அண்ணன் எவ்வளோ ஆழ்வம் பண்ணு பாருங்க. ஓ ரங்கி வந்துட்டோம். ரஞ்சித் ரங்கி கொண்டு நிற்கிறார். உதவி செஞ்சு கொண்டிருக்கார் ரஞ்சித். வீடியோ போகிறீங்க? ஓகே. அப்படியே எப்படியே இப்போ நாங்கள் கோயிலுக்கு டிக்கெட் உள்ள கடைசியாக விட உள்ள போயிடாது.
பண்பை தொழிலுண்டு என ஒன்றும் முன்னாடிக்கு வந்துட்டேன். இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை நமக்கு வருகின்றதா? நமக்கு துன்பங்களை சுமக்க உடன்பாடில்லை. நோக்கிய பயணத்திலே நமது வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும்.